உங்களுக்கு அந்த பக்கம் தெரியுதுல்ல, அந்த நிலத்துக்கு அந்த பக்கம் வந்து பாலஸ்டைனா. ஸோ பாலஸ்டைன், இஸ்ரேலு, வெஸ்ட் பேங்க் அந்தது. ஸோ மிலிட்ரி வந்து சர்வேலன்ஸில் இருந்துகிட்டே இருக்குமா இந்த ஏரியாவில். ஸ்விம்மிங் வந்து சன்செட் வரைக்கும் அலோடா, சன்செட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே அலோடு கிடையாதான். கண்ணுக்கு கெட்டின தூரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிலமானது பாலஸ்டைன், இஸ்ரேல், இது ஜோர்டன். பிங்க் லேக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா பர்பிள் கலரில் இருக்குது. ஏய் எப்படிங்க இங்கே மனுஷங்க இருக்காங்க? இங்கே அந்த பிங்கு பர்பிள் கலர் நல்லா தெரியுது பாரு. அவர்லாம் அங்கே கராத்தே குங்ஃபூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. யா டிஷர்ட்டை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாருங்க, சால்ட்டுங்க, உப்பு, கல் இல்லை, சால்ட்டோட ஃபார்மேஷன் தான் அது. இங்கே பாருங்களேன், கல் கிடையாது, அவ்வளோ உப்பு இருக்கும். அது உப்பாலான பாறை. ஐயோ முக்கியது. தண்ணி உள்ளே போகிறப்ப கரையில் மண் வரும்ல, அந்த மாதிரி இதில் வந்து உப்பு வந்திருக்கு. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. இது வேறு கலரில் இருக்குது, இது வேறு கலரில் இருக்குது. நம்ம வந்து வாடி முஜிபுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 86 கிலோமீட்டர். ஸோ 1.25 மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட இங்கே போகிறதுக்கு. அண்ட் இந்த ஊர் வந்து டிராஃபிக் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பெரிய பாப்புலேஷன் கொண்ட சிட்டி. அண்ட் இந்த நாட்டில் தலைநகரம், ஆப்வியஸாக தலைநகரத்தில் பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 86 கிலோமீட்டருக்கு 1.25 மணி நேரம் போக வேண்டியிருக்கும். ஸோ அதாவது இப்போ நம்ம போகிற இடம் வாடி முஜிப். ஸோ நம்ம அங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். மணி வந்து 10:15 நம்ம கிளம்பியிருக்க டைம். ஸோ அங்கே எத்தனை மணிக்கு போகுதுங்கிறத பார்ப்போம். ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இருக்கும்னு நம்புவோம், போய் பார்ப்போம். நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். தொண்டை கரகரன்னு இருக்குது, தண்ணி சேரல. ஜூஸும் வந்து நிறையா குடித்தது சேரல, ஜில்லுன்னு ஐஸோட குடித்தது. ஸோ வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், பரவாயில்ல. போகிற வழியில் நான் ஏதாவது இருந்தால் காட்டுறேன், இல்லை நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். அண்ட் இந்த டாக்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏறி 2 பேர் இருக்கனால ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்ஸி. ஏன்னா இதுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. பப்ளிக் பஸ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு வரதுக்கும், அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கும், இங்கேருந்து டெச்சிலேருந்து அங்கே வரதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10-20 ஜேடி, 2600 ரூபா. நீங்கள் அங்கேருந்து ஒரு டாக்ஸியோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் வந்து இந்த வாடி முஜிப் போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து நம்ம கூட வந்து ஒரு டெல்லி பையன் இருந்தார். ஸோ அவர் அதான் சொன்னார். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது டைம் வேஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் அதுவே வந்து 20 + 20 40 ஜேடி வந்துடும். ஸோ அப்படின்னுங்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் வந்து டூர் இருந்துச்சு. அவங்க வந்து 80 ஜேடி சொன்னாங்க. எத்தனை பேர் போனாலும் 4 பேர் போனால் 80, சாரி ஒருத்தர் போனால் 80, 2 பேர் போனால் 40, 3 பேர் போனால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, 4 பேர் போனால் 20, அந்த மாதிரி 65 ஜேடி சொன்னார் கடைசியாக. ஸோ அந்த 65 ஜேடிக்கு 2 பேர் இருக்கும். ஸோ இப்போ வந்து 32 ஜேடி இந்த டாக்ஸிக்கு போயிட்டு வரதுக்கு மட்டும். வாடி முஜிப் அங்கேருந்து டெட்சிலேருந்து திரும்ப அமான். ஸோ இந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது. ஆனால் இந்த வாடி முஜிபுங்கிறது வந்து பக்கெட் லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா நான் போகணுன்னு நினச்சது பேப்டிசம் சைட்டு, அப்புறம் வந்து மவுண்ட் நெபோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, டெட்சி, அதான் வந்து போகணுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த வாடி முஜிப் வந்து நல்லா இருந்ததுன்ற மாதிரி நெட்டில் பார்க்கவும் சரி இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி ஓகே வாடி முஜிப் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து வாடி முஜிப்பும் டெட்சியும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நம்ம பேப்டிசம் சைட்டு, அப்புறம் மவுண்ட் நெபோ, அப்புறம் மடாபான்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி வாடி முஜிப்பும் டெட்சியும். ஸோ வாடி முஜிப்பும் நனையக்கூடிய இடம் ஈரமாயிடும், டெட்சியும் நனையக்கூடிய இடம் ஈரமாயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடியாகி வரணும். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி நாள் நல்லா வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சி நான் போகிறேன். ஏன்னா தண்ணி ரிலேட்டடான விஷயம் எதுவுமே வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை நம்ம சேனலில். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். நீங்களும் என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நம்ம போயிட்டே பார்ப்போம். கிளைமேட் வந்து டெம்பரேச்சர் ரொம்பவே பெட்டராக இருக்குது. 24 டிகிரி செல்சியஸா. ஸோ நல்லா இருக்குது. அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது. நான் குளிச்ச மணிக்கு பாதி தோட்டினதோட இங்கே டைம் ஆகிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். எப்படி நீங்கள் ஃபுல்லாக நனைய தானே போகிறோம், பார்ப்போம். 24 டிகிரி செல்சியஸ். வெயிலும் இல்லை, லைட்டாக குளிர் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. வாடி முஜிப்புங்கிற இடம் வந்து தண்ணி சார்ந்த இடம்ங்கிறனால மழை பெஞ்சா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மழை இருக்கான்னு பார்த்தோம், மழை இல்லை. அங்கே தெரிகிறது எல்லாமே வந்து டெட்சிங்க. இந்த டெட்சிக்கு தான் வந்து நம்ம வரப்போகிறோம். வாடி முஜிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெட்சி வரப்போகிறோம். ஆனால் இது எல்லாமே வந்து ப்ரைவேட் ரெசார்ட்ஸு. ஸோ ப்ரைவேட் ரெசார்ட்டில் வந்து என்ட்ரி வாங்கி தான் வந்து நம்ம உள்ளே போகணும். இல்லைனா ஃப்ரீ பீச்சஸ் வந்து 1-2 இருக்குது. ஸோ அதில் போகணும். ஸோ எதில் போகிறோம், எது வந்து பட்ஜெட்குள்ளே இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு அங்கே டெட்சி போகும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வாடி முஜிப் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு இங்கே நம்ம டெட்சி வருவோம். ஸோ இதான் அந்த டெட்சி. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு பிளான்லே கிடையாது. ஆனால் ஒய்ஃப் ஃப்ளூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிலையாம். இந்த வழியாக நம்ம வாடி முஜிப் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பிங்க் லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். இந்த பக்கம் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவில். ஸோ அந்த பிங்க் லேக்குக்காக போயிட்டுருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த பிங்க் லேக்குங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் அங்கனக்குள்ளே வேறு ஒரு சில விஷயம்.
ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வாடி முஜிப் வருவோம் அப்படின்னாரு டிரைவரு. அந்த பிங்க் லேக்குக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அது இருக்கவும் ஸ்டாப் பண்ணார். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாடி முஜிப் போல் பிங்க் லேக் போகிறோம். எவ்வளோ முக்கியதுன்னு பாருங்கள். பயங்கரமாக பசிக்குது. காலையில் வேறு சாப்பிடல, ஸ்கிப் பண்ணிட்டோம் வேணான்னு சொல்லிவிட்டு. அவரும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பசிக்குது. நேற்று நைட்டு நல்லா தான் சாப்பிட்டோம், ஆனால் ஏன்னு தெரில. நைட்டு சாப்பிடாதப்பெல்லாம் அந்த ஃபீல் இருந்ததே இல்லை. ஆனால் நேற்று நைட்டு சாப்பிட்டு இன்றைக்கி காலைல ஒரு மாதிரி, இப்போ ஒரு மாதிரி 11:30 12 மணி இருக்கும். 12 மணிக்கெல்லாம் பசிக்குது. நம்ம வாடி முஜிப்லாம் போயிட்டு வந்து தான் நம்ம சாப்பிடவே முடியும். அது வரைக்கும் சாப்பிட முடியாது, இங்கே எதுவும் கிடையாது. ஃபுல்லாக முக்கியது பாருங்கள். அவர் மேலே கூட்டிகிட்டு வந்து வியூ பாயிண்ட்டை காட்டுறாரு. பேசவே முடியலங்க. தொண்டையும் கட்டியிருக்கு, ஒரு மாதிரி பசிக்கவும் செய்யுது. ஸோ போகலாம். நம்ம அந்த பிங்க் லேக் அப்போ நோக்கி போகிறோம். இப்போ வந்து வாடி முஜிப்புக்கு முன்னாடி பிங்க் லேக்குன்ற ஒரு விஷயத்துக்காக பிளான் மாறிடுச்சு. ஸோ நம்ம அந்த பிங்க் லேக்கை நோக்கி போவோம். டெட்சியை ஒட்டி விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களுடைய விவசாய நிலங்கள்லேருந்து இந்த ஈக்கள் வந்து அதிகமாகவே வந்து இந்த மாதிரி இந்த பக்கத்து ஏரியாவில் வருது அப்படின்றாரு. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வெளியே இறங்குனீங்கனாலே ரொம்ப மொச்சிருது அந்த ஸோ அவ்வளோ இருக்குது. பேச முடியல, பசிக்குது, தொண்டை கட்டி இருக்குது. 3 நாள் இருக்குது நமக்கு அம்மானில். எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில, பார்ப்போம். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த பக்கம் தெரியுதுல்ல, அந்த நிலத்துக்கு அந்த பக்கம் வந்து பாலஸ்டைனா. ஸோ பாலஸ்டைன், இஸ்ரேலு, வெஸ்ட் பேங்க் அந்தது. இந்த பக்கம் வந்து ஜோர்டன். ஸோ மிலிட்ரி வந்து சர்வேலன்ஸில் இருந்துகிட்டே இருக்குமா இந்த ஏரியாவில். ஸோ காமிச்சார், அந்த மிலிட்ரி போஸ்டெல்லாம் காமிச்சார். ஸோ சர்வேலன்ஸில் இருந்துகிட்டே இருக்குமா. அங்கிட்டிருந்து இந்த பக்கம் வந்து போட்டோ ஷிப்போ அதெல்லாம் எதுவும் வரக்கூடாதான். ஸ்விம்மிங் வந்து சன்செட் வரைக்கும் அலோடாக, சன்செட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே அலோடு கிடையாதான். ஸோ நம்ம வந்து கண்ணுக்கு கட்டின தூரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிலமானது பாலஸ்டைன். பாலஸ்டைன், இஸ்ரேல், இது ஜோர்டன். சின்ன ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்ம அப்படியே அந்த பிங்க் லேக்கை நோக்கி போவோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். Tomato, potato, banana, something like that, yeah. ஸோ வந்துட்டு வாங்க பிங்க் லேக். பிங்க் லேக்குன்னு நாங்கள் பிங்கையே காணோம். ஃபோட்டோவில் பயங்கர பிங்காக இருந்துச்சு. இதான் அது, இது டெட்சி ஆச்சு. இது பயங்கரமாக பசிக்குதுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இது வாடி மூஞ்சி முடிச்சுட்டு தான் லஞ்சு. ஸோ இங்கே பக்கத்துலலாம் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை. ஸோ வேறு வழி இல்லை. இங்கே இருக்குங்க பிங்க் லேக்கு, அங்கே கீழே இருக்குது பிங்க் லேக்கு. சுத்தமாக உடம்புல எனர்ஜியே இல்லை. கொஞ்சம் தெம்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தெம்பு இல்லை. ஆல்ரெடி நிறையா சுற்றிட்டோம். நேற்று மட்டுமே வந்து நம்ம வந்து பெட்ராலை வந்து சரியாக நேற்று நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் 25 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் மொத்தமாக. நேற்று 25 கிலோமீட்டர் நடந்துட்டு இன்றைக்கி இந்த வாடி முஜிப்னு சொல்கிற இடம் தண்ணி நிறைந்த இடத்துல நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். ஸோ பார்த்துக்கலாம். இடையில பார்த்தா அந்த பிங்க் லேக் வந்துட்டோம். யா கேர்ஃபுல். ஏய் பயங்கரமாக இதே கேர்ஃபுல். ஃபார்மர்ஸ் வந்து இங்கே காய்கறி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நிறையா விளைவிக்கிறாங்களாம். ஸோ அதுக்கு வந்து அவங்களுடைய ஃபார்மர்ஸ்னால இங்கே வந்து இந்த வருது அப்படின்றாரு. கடல் டெட்சிக்காக இல்லையா. ஏய் டூரிஸ்ட்லாம் யாருமே பெருசாக வராத ஒரு ரிமோட்டான இடம். அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். பேசுகிறதுல ஒரு எனர்ஜியே இல்லைல்ல. ஸோ வாட் இஸ் தட் சால்ட் திங், தட் சால்ட் லேக் ஆர் சம்திங்? நோ, திஸ் இஸ் பிங்க் லேக். Yeah. The another thing? Up there. Like rocks of salt. வந்துட்டோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூவு. பிங்க் லேக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா பர்பிள் கலரில் இருக்குது. ஏய் ஃபுல்லாக பர்பிள் கலரில் ஒரு லேக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதோட காரணம் வந்து ஃபுல்லாகவே மினரல்ஸ்னாலேயாங்க. ஃபுல்லாகவே மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால வந்து பர்பிள் கலரில் இருக்கான். உலகத்தில் ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி கலராக லேக்ஸ் இருக்கும். காரணம் வந்து விதவிதமான மினரல்ஸ்னால. ஸோ இது வந்து ஃப்ரீ அட்ராக்ஷன். ஸோ இங்கிட்டு வரவங்க இங்கே நிப்பாட்டி இதை பார்த்துட்டு போகலாம். வாடி முஜிப்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரைவு. ஸோ வாடி முஜிப்லேருந்து 20 நிமிஷம் தள்ளி வரணும். ஸோ இவ்வளோ தூரம் வரும்போது அது டிரைவர் இடையில காமிச்சார், இது பார்க்குறீங்களான்னு. சரி ஓகே பார்க்குறோன்னு சொல்லிட்டு இதுவும் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த பிங்க் லேக் இதை பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏய்
இந்த ஈயெல்லாம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் சர்க்கிள் போட்டால் ரிமூவ் ஆகும், மனுஷங்களை ரிமூவ் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோலையும் ஈ இருக்கும் போலே. அடிக்கிற வெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோவில் லேக்கு பிங்காகவே இல்லை. டேய் இருங்கடா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எப்படிங்க இங்கே மனுஷங்க இருக்காங்க? இங்கே அந்த பிங்கு பர்பிள் கலர் நல்லா தெரியுது பாரு. அவர்லாம் அங்கே கராத்தே கும்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. யா டூ மச். ஓடுறாரு அவரு. ஈ மொக்கி தான், அவரெல்லாம் தாங்க முடியலையாம். டிஷர்ட்டை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ப்ரோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஜஸ்ட் அ மினிட் ஸ்டாப். இங்கே பாருங்க. Your t-shirt is full of mosquitoes. Back side. Flies or mosquitoes? Flies. Sorry, mosquito-ன்றனா கொசு. Fly. Oh my goodness, I saw. என்னடா ஏரியா இது? Maybe the white, the salt things. Rock. ஓ சால்ட் ஃபார்மேஷன். ஸோ உப்பு வந்து எச்சியில் உப்பு அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த உப்பால் ஆன ஒரு பாறை. அந்த பாறை வந்து நட்டு நடுவால் நிற்கிது. வேணும்னா அந்த பாறை மேலே ஏறி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ உப்பால் ஆன பாறை, கல் கிடையாது, உப்பு. டெட்சியில் உப்பினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கனால. நம்ம டெட்சியை பற்றி என்னங்கிறது நம்ம டெட்சி எபிசோட் நம்ம இன்றைக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம அது போகும்போது பார்ப்போம். வாடிமூச்சி பார்த்துட்டு டெட்சி பார்த்துட்டு தான் போவோம். ஸோ நம்ம டெட்சி போகிறப்ப அதை பற்றி பார்ப்போம். நான் எதுவுமே பேசுகிற அளவுக்கு எனர்ஜி இல்லை. நான் எல்லாமே உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். இப்போவே சொல்லலான்னு தான் யோசித்தேன். ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகுது. இது வந்து ஃப்ரீ அட்ராக்ஷனுங்க. அதுக்கு வந்து எந்த காஸ்ட்டும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து இதை ஃப்ரீயாக அலோவ் பண்ணு தான் வரவங்கள பார்க்குறதுக்கு. இவனுங்க ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இவனுங்க ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறானுங்கன்னா ரைட்டு. ஹியர் ஐ திங்க் த ஃப்ளைஸ் ஆர் லெஸ். தேர் இட் வாஸ் டூ மச். ஸ்டில் இட் இஸ் தேர், பட் தேர் இட் வாஸ் டூ மச். நேற்றும் ஃபுல்லாக சுற்றிட்டு இன்றைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம நாளான்னைக்கு தான் அந்த பேப்டிசம் சைட்டு மவுண்ட் நெபோலாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். உடம்பு டயர்டாக இருக்கா இல்லை என்னங்கிறத பொறுத்து தான். முதல்ல போய் நல்லா சாப்பிட்ணும். ஏன்னா இன்னும் ஒரு நாள் வந்து நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அலைய போகிறோம். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக அலைய போகிறோம். ஸோ நம்ம இங்கே இருக்க போகிற இன்னையோட சேர்த்து 3 நாளில் 2 நாள் நம்ம முழுசாக அலைய போகிறோம். நேற்று ஃபுல்லாக அலைஞ்சிட்டோம். அதனால் ஃபுல்லாக சாப்பிட்ணும். இங்கே நிறையா ஹோட்டல் சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஊருக்குள்ளே அம்மானில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த 2 நாள் 3 நாள். விச் ஒன் இது சால்ட்? சால்ட்டுங்க, உப்பு, கல் இல்லை. சால்ட்டோட ஃபார்மேஷன் தான் இது. பாருங்களேன், கல் கிடையாது. இது கீழே இருக்க இந்த இதுதான் பாறை மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உப்பு. அது அப்படியே அதிகமாகி இங்கே இருக்க உப்பு. இங்கே பாருங்கள், அந்த உப்பை கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தி. உப்பு கரிக்கும், அவ்வளோ உப்பு இருக்கும். அது நம்ம நார்மலாக கன்சியூம் பண்ணுற உப்பை விட சுமார் 30 மடங்கோ 300 மடங்கோ அதிகமானதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதான் வந்து அந்த சால்ட் ஃபார்மேஷன். இது வந்து உப்பு, உப்பாலான பாறை. இந்த பாறை தான் இங்கிட்டலாம் இருக்குது. ஓ ஈ முக்கியது. சைக்கோ ஃபுல்லாகவே உப்பு. இதே மாதிரி தான் அந்த பாறை. அந்த பாறை மேலே ஏற முடியாது. இது உப்பாலான பாறை. இப்படி பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நான் பார்த்ததில்ல, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தா வேறு எங்கே பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்லையோ, நீங்கள் பயணம் பண்ணுற நாடுகள்லையோ வேறு எங்கே இருந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதான் முதல் முறையாக இந்த மாதிரி உப்பாலான பாறை பார்க்குறேன். ஸோ ஓகேங்க, அப்படியே இந்த கல் மேலே நின்று இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஏன்னா அடுத்த வீடியோ நம்ம வந்து அந்த வாடி முஜிபில் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இடங்கள் நீங்கள் வேறு எங்கே பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாடி முஜிபில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பாய். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உப்பு ஃபார்மேஷன். தண்ணி உள்ளே போகிறப்ப கரையில் மண் வரும்ல, அந்த மாதிரி இதில் வந்து உப்பு வந்திருக்கு. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது நான். டேய்
This Wadilu. Which way we should go up? இது வேறு கலரில் இருக்குது, இது வேறு கலரில் இருக்குது. அந்த வழியாக இறங்கி வந்தோம், இந்த வழியாக ஏறணும். லேக்கை பார்த்தாச்சு, இங்கே இருக்கு. அடுத்த இடத்துக்கு கிளம்புவோங்க, முடியலை. இந்த ஏரியாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்ற ஒரு கான்செப்டே இல்லைங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருந்தாலுமே ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. நம்ம நினச்ச இடத்துலலாம் இறங்க முடியாது. வேறு வழியே இல்லாமல் நம்ம வந்து ஷேர்டாக டாக்ஸியில் வந்துட்டு இருக்கோம். எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் வேறு வழி இல்லை. Products like cream, lotion and sabon. I will show you the factory for the Dead Sea product. Okay. So that side of the sea is Palestine. Yeah, so Dead Sea is Palestine, yeah. இதை பற்றின ஒரு பெரிய விஷயத்த நான் அந்த ஜோர்டன் விட்டு கிளம்பி இந்த சீரீஸை முடிக்கும் போது நான் கடைசி எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். Yeah, it's better. வந்துட்டோங்க, கிட்டத்தட்ட இந்த வாடி மூச்சுக்கு வந்துட்டு வந்தால் இதான் உள்ளே போகணும். ஸோ இந்த வாட்டர் வந்து டெட் சீ போதாங்க. அதனால் பிடிக்க முடியல. வெறும் ஒரு கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு நிற்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா உருண்டு கீழே போயிருப்பான். கண்ணாடி போச்சு. I will try. Okay.